இந்த நாளிலும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க தேவன் பாராட்டின கிருபைக்காக நான் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். ஒவ்வொரு வருடமும் இந்த கிதியோன் ஊழியத்தை நேசித்து கர்த்தர் இந்த ஊழியத்தின் மூலமாய் செய்து வருகிறவுடைய மகத்துவமான ரட்சிப்பின் நிறைவேறுகிற திட்டத்தில் கர்த்தர் எவ்வளவாய் தம்முடைய வார்த்தையை இந்த ஊழியத்தின் மூலமாய் பயன்படுத்துகிறார் என்பதை சபையரோடு பகிர்ந்து கொள்ள எங்களை உற்சாகப்படுத்தி எங்களை ஊருடன் அழைக்கிற போதகருக்கும் சபை மக்களாகிய உங்கள் யாவருக்கும் கிதியோன் இன்டர்நேஷனல் இந்தியா ஸ்தாபனத்தின் சார்பாக நன்றியும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 1869 வருடம் 2 பேரால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊழியம் இன்றைக்கு 200 நாடுகளிலே 3 லட்சத்துக்கும் அதிகமான ஆண்டோடைய பிள்ளைகளை கொண்டு முழு உலகத்திலும் இந்த ஊழியம் உலக மொழிகளிலே 95 மொழிகளிலே வேதாகம் மொழிபெயர்க்கப்பட்டு கடந்த வருடம் மட்டும் 4,84,00,000 வேதாகமத்தை உலகம் முழுவதும் கொடுக்க தேவன் பாராட்டின கிருபைக்காக ஹல்லேலூயா. இந்திய மொழியிலே 25 மொழியிலே இந்த வேதாகம் மொழிபெயர்க்கப்பட்டு இந்தியா முழுவதும் கடந்த வருடம் 1,20,00,000 வேதாகமத்தை கொடுக்கும்படிக்கு தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர் என்றால் அதிலே பேதுருவையும் மற்ற சீஷர்களையும் பிடித்து கொலை செய்யும்படிக்கு ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு பரிசேயன் எழும்பி ஒரு ஆலோசனை சங்கத்துக்கு ஆலோசனை சொல்லுகிறான். இவர்களுக்கு முன்பாக கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழும்பினான். அவனை சில பேர் பின்பற்றினார்கள். பின்பு அவன் மரித்த பின்பு அவனை பின்பற்றினெல்லாம் சிதறுண்டு அதமாய் போனார்கள். மனுஷனால் ஆரம்பிக்கப்பட்ட எந்த ஒரு காரியமும் ஒளிந்து போகும். இவர்கள் சொல்லுகிற இந்த ஆலோசனையும் இவர்கள் பேசுகிற இந்த கிரியைகளையும் செய்கிற கிரியைகளும் மனுஷனால் ஆரம்பித்ததனால் அப்படியே ஒளிந்து போகும். ஆனால் தேவனால் ஆரம்பித்ததென்றால் அதை ஒழித்துவிட உங்களால் முடியாது. நீங்கள் தேவனோடு போர் செய்கிறவர்களாக காணப்படாதபடிக்கு இவர்களை விட்டுவிடுங்கள் என்று அவர்களுக்கு எச்சரிப்பை கொடுத்தான். அவர்கள் பயந்து பேதுருவை எச்சரித்து அனுப்பினதாக வேதத்தில் பார்க்கிறோம். கர்த்தரால் ஆரம்பிக்கப்பட்ட எந்த ஒரு காரியத்தையும் எந்த வல்லமையும் அழிக்க முடியாது. அல்லேலூயா. 125 வருடமாக இந்த ஊழியம் முழு உலகத்திலும் எத்தனையோ தடைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ குறைச்சல்கள், தேவைகளிலே தேவன் வல்லமையாய் இந்த ஊழியத்தை இன்னும் அதிகமாக அவர் வளர பண்ணிக்கொண்டே இருப்பது காரணம் அவருடைய வார்த்தை. அது அல்லேலூயா. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், அவருடைய வார்த்தை ஒரு வார்த்தையாகிலும் வார்த்தையின் ஒரு உறுப்பாகிலும் ஒழியாது என்று அவர் சொன்ன வார்த்தை. அல்லேலூயா. இந்த வார்த்தையை ஒழிக்க எந்த வல்லமையாலும் முடியாது. ஆமென். அப்படிப்பட்ட இந்த வார்த்தையை உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனுஷனுடைய கையிலும் ஒரு வேதாகமும் போக வேண்டும் என்கிற தரிசனம் தான் இந்த கிதியோன் ஊழியத்தினுடைய தரிசனம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி பூமியை நனைத்து அது விதையை பூமியிலிருந்து முளைக்க பண்ணி விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் எப்படி கொடுக்கிறதோ அதை எப்படி கொடுக்கிறதை எந்த வல்லமையாலும் யாராலும் எப்படி தடுக்க முடியாதோ அதே போல என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் அது என்னிடத்தில் வெறுமையா திரும்பாமல் அது நான் விரும்பினதை நிறைவேற்றி என்னிடத்தில் திரும்பும் என்று ஆண்டவர் ஏசாயா 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொன்ன வார்த்தை. அவருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. அல்லேலூயா. ஏராளமான ஜனங்கள் இந்த வேதாகமத்தை வாசித்து ஆண்டவராகிய இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட சாட்சிகள் உண்டு. அதில் 2-3 சாட்சிகளை சொல்லி கர்த்தர் இந்த ஊழியத்தின் மூலம் அவர் செய்து வருகிற கிரியைகளை நீங்கள் அறியும்படிக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பாம்பேயில் ஒரு 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 பெரிய ஸ்கூல், அது ஒரு RSS அவங்களுடைய சப்போர்ட்டில் இருக்கிற ஒரு ஸ்கூல். அந்த ஸ்கூலில் நாங்கள் வேதாகமத்தை கொடுக்கும்படிக்கு அநேக முறை ஒவ்வொரு வருடமும் நாங்கள் பள்ளிகளுக்கு சென்று இலவசமாய் நாங்கள் வேதத்தை கொடுப்பதுண்டு. அப்படி பர்மிஷனை கேட்கும்போது எங்களுக்கு அனுமதி கிடைக்கவே இல்லை. ஒரு நாள் அந்த ஒரு மாதத்தினுடைய சம்பளத்துக்காக அவருடைய அக்கௌண்டன்ட்டு அவன் ஆஃபீஸில் 2 பேர் பேங்க்குக்கு போய் சில லட்சம் ரூபாயை அவர்கள் எடுத்துக்கொண்டு அவர்கள் வருகிறார்கள். ஆட்டோவில் வந்து கொண்டிருக்கும் போது அந்த 2 பேரும் போனதுனால இவர் வைத்திருக்கிறார் அவர் வைத்திருக்கிறார்னு இவர்கள் அந்த பணப்பையை அந்த ஆட்டோவில் வைத்து விட்டு அவர்கள் உள்ளே வந்து விட்டார்கள். ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டால பணம் பார்த்தால் நீ உங்கள்கிட்ட இருக்குதா எங்கள்கிட்ட இருந்தால் வந்து கேட்கும்போது பணம் அங்கே அந்த வண்டியிலே போய்விட்டது. என்ன செய்யணும் தெரியாமல் அங்கே கரஸ்பாண்டன்ட்டில் போய் சொல்கிறாங்க, இப்படி ஆயிடுச்சு, உடனே நம்ம போலீஸு கேஸை கொடுக்கணும், கம்ப்ளைண்ட் பண்ணணும், இந்த மாதிரி பணம் அந்த டாக்ஸியில் மிஸ் ஆகிவிட்டது என்று சொல்லி சொல்ல ஒரே பதற்றம் ஆஃபீஸில் அந்த நாளில்.
அப்பொழுது என்ன செய்ய தெரியாமல் அவங்களுக்கு போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் என்று யோசித்து கொண்டிருக்கும் போது அப்பொழுது ஒருவர் அந்த பணப்பையோடு உள்ளே வருகிறார். அப்போ இவங்க பார்த்து கொண்டு வந்து கொடுக்கிறார். இந்த பணப்பை இங்கே என்னுடைய டாக்ஸியில் நீங்கள் விட்டு போய்விட்டீர்கள், உங்களுடைய பணம் இதோ என்று கொடுத்து விடுகிறார். இது பார்த்த உடனே அந்த கரஸ்பாண்டனுக்கு ஒரே ஆச்சரியம். எப்படி இந்த நாட்களில் இப்படி ஒருவனால் எடுத்துக்கொண்ட இத்தனை லட்சம் ரூபாயை கொண்டு வந்து இப்படி கொடுக்கறதுக்கான மனம் வந்தது என்று அவனிடத்தில் விசாரிக்க அவனை அழைத்தார். எப்படி இதை செய்ய உன்னால் முடிந்தது என்று. அப்பொழுது அவன் பாக்கெட்டில் இருந்த இந்த புதிய ஏற்பாட்டை எடுத்து அவரிடத்தில் காண்பித்தான். நான் ஒரு இந்து சகோதரன், நான் இந்துவாக இருந்தேன். இந்த வார்த்தை என்னை மாற்றி இப்பொழுது என்னை மனிதனாய் மாற்றி இருக்கிறது. எங்களுக்கு என்னுடைய ஐஸ்வர்யம் அங்கே பரலோகத்தில் இருக்கிறது, எங்களுடைய குடியிருப்பு இங்கே இல்லை என்று அவன் சொன்ன வார்த்தை அந்த கரஸ்பாண்டை மிகவும் தொட்டது. அவர்கள் இதை பார்த்து இதைத்தானே எங்கள் பள்ளியில் கொடுக்க வேண்டும் என்று 2-3 வருடங்களாக வந்து கொண்டிருக்கிறாள், நான் அனுமதிக்கவில்லையே. உடனே அந்த வேதாகமத்தை வாங்கினா நாங்கள் பின்னாடி எங்களுடைய நம்பரை, கான்டாக்ட் நம்பர் எல்லாம் அதில் அச்சிட்டு தான் நாங்கள் கொடுப்போம். அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் உடனே வந்து இந்த பள்ளி முழுவதும் இந்த வேதாகமத்தை கொடுங்கள் என்று சொல்லி 3000 வேதாகமத்தை அன்றைக்கு கொடுக்கும்படிக்கு தேவன் கிருபை செய்தார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை மட்டும்தான் ஒரு மனுஷனை அவரின் தெய்வ சாயலாக மாற்றுகிறது. அல்லேலூயா. சென்னையில் நாங்கள் சிறைச்சாலையில் வேதாகமத்தை கொடுப்பது வழக்கம். அப்படி ஒரு முறை நாங்கள் சிறைச்சாலையில் எங்களுடைய கிடியோன்கள் சென்னையில் கொண்டு போய் வேதாகமத்தை கொடுத்துட்டு வந்து விட்டார்கள். இந்த சிறையில் இருக்கிறவன் ஒருவன் தினமும் அந்த வேதாகமத்தை வாசிக்க அவனுக்குள்ளாக ஒரு குற்ற உணர்வு அவனுக்குள் வர ஆரம்பித்தது. அவன் ஒரு கொலை குற்றவாளி. அவனுக்கு அந்த தண்டனைக்காக அவன் காத்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது இந்த வேதாகம வார்த்தைகள் அவனை தொட அவன் வந்து அந்த 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 செயலர்கிட்ட போய் நான் இந்த வேதத்தை கொடுத்துள்ளேன், நான் பார்க்க வேண்டும், அவர்களோடு பேச வேண்டும் என்று தொடர்ந்து பேசிக்கொண்டே கேட்டுக்கொண்டே இருந்தானா. அப்பொழுது நாங்கள் எங்கே போனாலும் எங்களுடைய விலாசத்தையும் எங்களுடைய நம்பரெல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி தான் உள்ளே போக முடியும். ஆகவே அந்த செயலர் அங்கே கூப்பிட்டு, இப்படி ஒருவன் தொடர்ந்து எங்களை தொல்லை பண்ணி கொண்டே இருக்கிறான், நீங்கள் தயவு செய்து வாருங்கள் அவனை சந்திக்கும்படிக்கு என்று கூப்பிட்டார். அப்பொழுது எங்களுடைய அந்த கெடியன் அங்கே ஒருவர், அந்த சீனியர் அவர் அங்கே போய் அவர்களை பார்க்கும்படிக்கு இங்கே போகும்போது அவன் ஓடி வந்து அவருடைய கையை பிடித்து கொண்டு, ஐயா, ஒரு 6 மாதத்துக்கு முன்பாக இந்த வேதத்தை என்னிடத்தில் நீங்கள் கொடுத்திருந்தால் நான் என் மனைவியை கொலை செய்திருக்க மாட்டேனே என்று கையை பிடித்து கொண்டு அழுகிறாராம். இவருக்கு என்ன செய்யுண்டு தெரியும், இப்படி அவன் சொல்லுவான் என்று எதிர்பார்க்காமல் அவருடைய கையை பிடித்து அவரும் அழுது அவரோடு கூட செபித்து, தொடர்ந்து இந்த வேதத்தை வாசி, உன்னை கர்த்தர் விடுதலையாக்குவார், உனக்கு சமாதானம் வரும், உன் வாழ்க்கை சுகமாக இருக்கும் என்று அவனுக்கு சில ஆலோசனை சொல்லி அவனோடு கூட பேச அவன் மிகவும் ஆறுதல் அடைந்து தொடர்ந்து அவனை அங்களுடைய கிதியோனில் தொடர்ந்து அவரை சந்திக்கவும் தொடர்புகளுமான ஒரு சூழ்நிலை அங்கே உருவானது. அந்த வார்த்தை அவரை மிகவும் தொட்டதை எங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டார். நாம் தாமதிக்கும் போது இப்படிப்பட்ட ஆட்கள் பாவத்திலும் கொலை குற்றங்களிலும் பாவத்திலும் விழுந்து கொண்டே இருப்பார்கள். ஆகவே நீங்கள் வேதத்தை கொடுக்க உற்சாகப்படுங்கள் அவர்களை சொல்லும்போது மிகவும் எங்களுக்கு பாரமாய் போனது. அந்த ஒரு வார்த்தை நீங்கள் 6 மாதத்துக்கு முன்பாக கொடுத்திருந்தால் நான் இந்த கொலை செய்திருக்க மாட்டேன். அவருடைய வார்த்தை ஒரு மனுஷனை மாற்றுகிறது. அல்லேலூயா. ஆனந்த் பிள்ளை என்கிற ஒருவர், அவர் வந்து ரிலையன்ஸில் அம்பானி அந்த குரூப்பில் டைரக்டராக நேரடியாக அவர்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய அதிகாரியாக அவர் இருந்தார். அவர் வாலிப நாட்களில் அவருடைய குடும்பத்திலிருந்து அவர் சாட்சியை நீங்கள் யூடியூப்பில் போய் ஆனந்த் பிள்ளை டெஸ்ட்மனி என்று பார்த்தால் அது வரும். அவருடைய குடும்பத்தில் ஒரு சாபம், அவருடைய தகப்பனார் மனநிலை பாதிக்கப்பட்டு அவருடைய குடும்பத்தில் அவர் அப்படியே அவருடைய கொஞ்ச நாட்களில் அவர் தற்கொலை செய்து மறைத்து போய்விட்டார். இவர் வெளியிலே விளையாடி கொண்டு வீட்டுக்கு வருகிறார். அவருடைய தகப்பன் தூக்கில் தொங்குவதை பார்த்து வாலிப வயசில் எப்படி இருக்க முடியும் யோசித்து பாருங்கள். அப்பொழுது சில நாட்களில் அவருடைய குடும்பத்தில் ஒருவராக அந்த கேன்சரில் பாதிக்கப்பட்டு அதனுடைய வியாதியின் அந்த வலி வேதனை தாங்க முடியாமல் அவருடைய ஒரு ரிலேட்டிவ் ஒருத்தவங்க அவங்க வீட்டிலே தற்கொலை செய்து மறிக்கிறார். அவருடைய சகோதரி தற்கொலை செய்து மறிக்கிறார். இப்படி எல்லாரும் தற்கொலை செய்து மறித்து கொண்டே இருக்கலாம். இவருடைய குடும்பத்தில் அந்த சாபம், அந்த பாரம் அவர்களை தொடர்ந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. இவரும் நான் என்ன செய்ய போகிறேன், வாழ்க்கையை வெறுத்து நானும் தற்கொலை செய்து சாகிறேன், என்னுடைய எல்லாரும் செய்ததை நேரிலே ஒவ்வொரு மரணத்தையும் பார்த்து இவருக்கும் அந்த எண்ணம் வந்து விட்டது. அப்பொழுது இவரும் போய் ஒரு தற்கொலை செய்யலாம் என்று போய் அவருடைய தூக்கு போட அந்த ஏறும்போது அந்த பரணில அவருக்கு ஸ்கூலில் கொடுத்த அந்த வேதாகமும் அங்கே இருப்பதை கண்டாராம். அப்பொழுது அந்த வேதத்தை நாம் சாகரத்துக்கு முன்பாக இதிலே தேவ சமாதானமான வார்த்தைகள் உண்டு என்று அவர் பார்த்திருக்கிறார். உங்களுடைய தேவையில் உதவி என்கிற பக்கத்தை பார்த்திருக்கிறார். இதிலே அவர் பார்க்க வேண்டும் ஒரு ஆசை வந்து அந்த வேதத்தை வாசித்து விட்டு சாகலாம் என்று அதை எடுத்து ஒரு வாசிக்க ஏவப்பட்டபடியால் அதை எடுத்து வாசிக்க எடுக்கும்போது அவர் கண்ணில் பட்ட வசனம்,
நான் உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் என்னுடைய சமாதானம் அல்ல, உலகத்தில் பெற முடியாதது சமாதானத்தை, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்ற வார்த்தை அவரை தொட்டு, அவர் அன்றைக்கு தற்கொலை எண்ணத்தை மாற்றி அந்த வேதத்தை தொடர்ந்து வாசிக்க ஆரம்பித்தார். பின்பு கல்லூரியில் அந்த காலேஜில் இருக்கிற அந்த ப்ரேயர் குரூப்பில் சேர்ந்து இன்றைக்கு அவர் மிகப்பெரிய ஒரு நிலைமையில் இருந்து ரிட்டையர்ட் ஆகி இன்றைக்கு வாலிபர் மத்தியில் அவர் ஒரு ஊழியத்தை செய்கிறவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. இப்படி அவருடைய வார்த்தையை சந்திக்கிற ஒவ்வொருவனையும் கர்த்தருடைய வார்த்தை அவரோடு பேசி அவனை விடுதலையாக்குகிறது. அந்த ஊழியத்தை தான் நாங்கள் செய்து வருகிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய இந்த ஊழியத்தை தான் நீங்கள் தாங்கி வருகிறீர்கள். நீங்கள் கர்த்தருக்கு நேரடியாக அதை செய்கிறீர்கள் என்பதை உங்களுக்கு அறிவிக்கும்படிக்கு தான் நாங்கள் வருகிறோம். நாங்கள் முதலாவது சபைக்கு வருகிற நோக்கம், இத்தனை உபத்திரவங்கள், பிரச்சனைகள் பல இடங்களில் இந்த வேத வார்த்தைகளை கொடுக்க முடியாதபடிக்கு எங்களுக்கு தடைகளும், எங்களுக்கு அநேக போராட்டங்களும், வேதாகமத்தில் அச்சடிப்பதற்கான நிதியிலே வரக்கூடிய தடைகளும், இப்படிப்பட்ட ஏராளமான காரியங்கள் நாங்கள் சந்தித்து வருகிறோம். கடந்த நாட்களில் எங்களுடைய கிதியோனில் சென்ற வாகனத்தை பிடித்து வேதாகமத்தை கொடுக்கிற இடத்துல அந்த வண்டியை சிறைப்பிடித்து பல 10 நாட்கள் அது ஸ்டேஷனில் இருக்கும்படிக்கு இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் நாங்கள் சந்திக்கிறோம். ஆனாலும் ஒவ்வொரு முறையும் நாங்கள் அந்த இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது நாங்கள் சோர்ந்து போகாமல் நாங்கள் தைரியப்படுவதற்கான காரணம், நாங்கள் ஒவ்வொரு வருடமும் பல சபை மக்களிடத்தில் போய் சொல்லி அது இந்த ஊழியத்துக்காக ஜெபியுங்கள் என்று நாங்கள் கேட்கும் போது நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் தான் எங்களை இப்படி தைரியப்படுத்துகிறது. அல்லேலூயா. பவுல் அங்கே சபைக்கு எழுதும்போது உபத்திரம் ஆதி நாட்களிலிருந்தே ரட்சிப்பு சுவிசேஷம் என்றாலே எதிர்ப்பும் தடைகளும் போராட்டம் தான். ஆனால் பவுல் அங்கே நீங்கள் எனக்கு தடை இருக்கக்கூடாது, எனக்கு ஒரு பெரிய சமாதானம் இருக்கணும் அப்படி என்று ஜெபிக்காமல், பிரச்சனை இருக்கக்கூடாது, போராட்டம் இருக்கக்கூடாது என்று ஜெபிக்க கேட்காமல், நாங்கள் தைரியமாய் திருவசனத்தை பிரசிக்கும்படிக்கு எங்களுக்கு தைரியத்தை கர்த்தர் தரும்படிக்கு ஜெபியுங்கள் என்று பவுல் சபைக்கு கேட்டுக்கொண்டார். அல்லேலூயா. எத்தனை உபத்திரவங்கள், நிர்வாண, நாசமோசம், பட்டினி, எதிலுமே பவுலை ஒன்றும் செய்யாமல் முடியாமல் போனதுக்கான காரணம் அவர்கள் தைரியமாய் திருவசனத்தை பிரசங்க காரணம். ஒன்றுக்கும் குறிய 40 அடி 39 அடி அடித்து அவனை 5 முறை அவனை அனுப்பினதாக பவுல் சொல்லுகிறார். 40 அடி அடித்தால் அந்த இஸ்ரவேலிலே அந்த தண்டனை வாழ்நாளெல்லாம் திருப்பி கொடுக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான தண்டனை அந்த சாட்டை அடி தண்டனை. அதை 39 அடி அடித்து விட்டு விடுவாரால், ஏன் இனிமேல் தொடர்ந்து நீ செய்தால் உனக்கு திரும்பவும் இந்த தண்டனை கொடுக்கப்படும் என்று சொல்லி அப்படி 5 முறை நான் வாங்கியிருக்கிறேன். இன்னும் 39 அடி, 5வது முறையும் 39 அடி தான் வாங்கியிருக்கிறார். அப்போ பவுல் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் அவர்கள் சொல்லும் போதே இனி இதை செய்யக்கூடாது என்று சொல்லி ஒரு அடிகளை நிறுத்தி அனுப்புகிறாள், திரும்பவும் உனக்கு அடி விழும் என்று. ஆனால் எத்தனை அடி வந்தாலும் தைரியமாக அவர் கடைசி வரைக்கும் நின்றதுக்கான காரணம் சபையார் அவருக்காக ஜெபித்த ஜெபம். அல்லேலூயா. பேதுரு சிறைசாலையில் இருந்தபோது சபையார் ஜெபித்த போது அங்கே வாசல் திறந்து பேதுரு வெளியே வந்ததை நம் வேதத்தில் பார்க்கிறோம். அவருடைய கூடியிருந்த இடம் அசைந்தது என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆகவே சபையினுடைய ஜெபம் அது வல்லமை உள்ளது. அல்லேலூயா. நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களிலே, உபவாச ஜெபங்களிலே, சபையில கூடி ஜெபிக்கிற ஜெபங்களிலே, நீங்கள் மிஷனரிகளுக்காக ஜெபிக்கும் போது இந்த கிதியோன் ஊழியத்தை செய்கிற எங்களுக்காகவும் இந்த வசனம் விருத்தி அடைய வேண்டும், இந்த தரிசனம் நிறைவேற வேண்டும் என்கிற நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் எங்களுக்கு தைரியத்தையும் இந்த ஊழியத்துக்கு திறந்த வாசலையும் அவர் தருவார். அல்லேலூயா. 2வது நாங்கள் சபைக்கு வருகிற நோக்கம், அறுவடைய மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆண்டவர் திரளான கூட்டத்தை கண்டு மனதுருகி என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நாட்களில் ரெனாட் போங்கே ஒரு முறை இப்படி ஒரு செய்தியில் ஒரு சொல்ல நான் கேட்டேன். ஆண்டவராக இயேசு இந்த பூமியில் இருந்தபோது அன்றைக்கு இருந்த மக்கள் தொகையை விட இன்றைக்கு 60 மடங்கு மக்கள் தொகை பெருகி இருப்பதாக அவர் சொன்னார். ஆண்டவராக இயேசுனுடைய மனதுருக்கத்தை குறித்து வேதத்தில் பார்க்கிறோம். அது காலைதோறும் புதிதாக இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்றால் ஒவ்வொரு நாளும் அது புதிதாக பெருகி கொண்டே இருக்கிறது என்று தான் வேதம் சொல்லுகிறது. ஆக ஆத்துமாக்கள் பெருகும் போது, மனிதனுடைய லக்கம் பெருகும் போது அவருடைய மனதுருக்கமும் பாரமும் பெருகி இருக்கிறது என்பதை தான் நாம் இந்த வசனத்தின் மூலமாக அவருடைய மனதை புரிந்து கொள்வர்களுக்கு அது விளங்கும். ஆகவே ஆண்டவர் அன்றைக்கு திரளான கூட்டத்தை கண்டு மனதுருகி அறுவடையின் மிகுதிக்கான வேலையாட்கள் என்று ஆண்டவர் பதறும் போது, இன்றைக்கு எவ்வளவு 60 மடங்கு மக்கள் தொகை பெருகி இருக்கிறபடியால் அவருடைய மனபாரமும் 60 மடங்கு பெருகி இருக்கும் என்று அவர் சொன்னது என்னை மிகவும் பாதித்தது. இன்றைக்கு அவர் யார் என் காரியமாய் போவார் என்று உரைக்கிற சத்தத்தை ஏசியா கேட்கிறார். துதியிலே கர்த்தர் அங்கே பயங்கரமான துதியின் மத்தியில் இருக்கிறார். ஆலயம் இடிந்து புகை வருகிறது. அப்படிப்பட்ட துதியின் சத்தத்தினால் அந்த சத்தத்துக்கு மத்தியில் இருந்து அவர் துதியிலே மகிழ்ந்து கொண்டு இருக்கவில்லை என்று ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அவர் மகிழாமல் அங்கே ஒரு துக்க சத்தம் வருகிறது. என் காரியமாய் யார் போவான் என்று உரைக்கிற சத்தம்.
ஆகவே துதிக்கும் போது கர்த்தர் மகிழ்கிறார். அவர் அப்படியே நாம துதியில ஒண்ணுமே கிடையாது, அவருடைய தூதர்கள் மத்தியில துதிக்கிற துதியை தான் ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பரிசுத்தர் 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 என்று துதிக்கிற துதியின் சத்தத்தினால் ஆலயத்தினுடைய தூண் இடிந்து அப்படிப்பட்ட ஒரு புகை வருவதாக வேதத்தில் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த துதியின் மத்தியில இருந்து அவர் துக்கத்தோடு யாரை அனுப்புவேன் என்கிற சத்தம் ஒரு மகிழ்ச்சியின் சத்தம் அல்ல, ஆரவாரத்தின் சத்தம் அல்ல, ஒரு தேவையோடு துக்கத்தோடு இருக்கிறவருடைய சத்தம். அப்படிப்பட்ட துதியின் மத்தியிலையும் அங்கே அவர் துக்கத்தோடு இருப்பதை அங்கே நம்மால் பார்க்க முடியும். ஆராதனை பண்ணும்போது ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்தில் நிற்கும் போது இந்த பாரத்தை தரிசனத்தை நான் பெற்றபடியால் நான் அழுது கொண்டே நிற்பேன். ஆண்டவரே, உமக்காக நான் போவேன். ஆண்டவர் இங்கே ஆராதிக்கும் போது, நீங்கள் துதிக்கும் போது அங்கே கர்த்தர் ஒரு துக்கத்தோடு தான், என் காரியமாய் இந்த துதிக்கிற என் ஜனம் போவார்களா என்ற ஏக்கத்தோடு தான் அவர் இருக்கிறார் என்கிறதை இந்த வசனத்தின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆக அவர் காரியத்துக்காக அவர் ஏங்கி நிற்கிறார், யாரையாவது அனுப்ப வேண்டும் என்று. நீங்கள் ஒவ்வொரு வாரமும் நாம் ஒவ்வொரு மாதமும் ராபோஜனம் எடுக்கிறோம். ராபோஜனம் ரொம்ப நாட்களாக நான் நினைத்து கொண்டிருந்தேன், ராபோஜனம் எடுப்பது அவரை மறந்து போயிடுவோம், அவர் நமக்காக மரித்ததை அதற்காக தான் இதை மாதம் மாதம் செய்கிறோம் என்கிற ஒரு நினைவு, ஒரு போதனை, ஒரு உபதேசம் எனக்குள் இருந்தது. நான் அதிக நாட்கள் நினைப்பதுண்டு, ஆண்டவரே, நான் தற்கொலை செய்ய போனேன். என்னுடைய 19 வயதில் நான் தகப்பனை இழந்து தற்கொலை செய்து சாகலாம் என்று சென்னையில் நான் ஒரு பைத்தியக்காரனை போல சுற்றி கொண்டிருக்கும் போதுதான் ரட்சிப்பை நான் பெற்றுக்கொண்டேன். அப்போ நான் எப்படி உங்களை மறக்க முடியும்? அப்போ சீஷர்களெல்லாம் அப்பத்தை பிட்டார்கள். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாரந்தோறும் வாரத்தில் 1ஆம் நாளிலே அப்பத்தை பிற்கும்படிக்கு சீஷர்கள் கூடினார்கள். அப்பொழுது பவுல் நடுராத்திரி மட்டும் பிரசங்கிக்கிறார். மறுநாளிலே புறப்பட்டு இருக்கிறபடியால் நடுராத்திரி மட்டும் பிரசங்கிக்கிற போது ஐத்துகு அங்கே தூங்கி விழுகிறான் என்றும் வேதத்திலே பார்க்கிறோம். காலையிலே அப்பம் பிற்கும்படிக்கு கூடின கூட்டம் நடுராத்திரி மட்டும் போகிறது. வாரம் முழுவதும் அப்பம் பிட்டார்கள் என்று வேதத்தில் இருக்கிறது. கூடும் போதெல்லாம் அப்பம் பிட்டார்கள். பவுல் அப்பம் பிடுகிறதுக்கு காரணம் மறந்து போகிறதுக்காக அல்ல. எப்படி அவனால் மறக்க முடியும்? கண் குருடாகி ஆண்டவருடைய சத்தத்தை, சவுலே நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி இப்படி சத்தத்தை கேட்டு 3 நாள் குருடனாய் இருந்து பின் கண்ணிலிருந்து செதில் விழுந்து அவன் ஆண்டவராகி கர்த்தரை இப்படி அறிந்திருக்கிற பவுலால் எப்படி கர்த்தரை மறக்க முடியும்? அவர் ஏன் அப்பத்தை பிட்டார்? 12 அப்போஸ்தலர்கள் அங்கே பேதுரு அப்பத்தை பிட்டார்னு வேதத்தில் பார்க்கிறோம். அவரோடு கூட இருந்து நாங்கள் கண்டதும் கேட்டதும் தொட்டதுமான ஜீவ வார்த்தை என்று யோவான் சொல்லுகிறார். அவர்களெல்லாம் ஏன் அப்பத்தை பிட்டார்கள்? அவர்கள் மறந்து போக முடியுமா? 40 நாட்கள் உயிரோடு இருந்து அநேக தெளிவான திஷ்டாந்தங்களினாலே தன்னை உயிரோடு இருக்கிறவராக அவர்களுக்கு காண்பித்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இப்படி 40 நாட்கள் உயிரோடு இருக்கிறதை தெளிவான திஷ்டாந்தங்களினாலே பார்த்த சீஷர்களால் எப்படி அவரை மறக்க முடியும்? ஏன் அவர்கள் அப்பத்தை பிடுவதற்கான காரணம், ஆண்டவர் அந்த கடைசி ராபோஜனத்தில் அந்த 12 அப்போஸ்தலரின் உட்கார வைத்து அங்கே அவருடைய கால்கள் எல்லாம் கழுவி நிறைய காரியங்களை சொல்லணும். அது நேரம் எனக்கு குறைவான நேரம் தான் இருக்கிறது. நான் இதை மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். காரணம், இந்த அப்பம் பிற்கிறதில் இருக்கிற ரகசியம். ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொன்னார், அப்பத்தை எடுத்து அதை பிட்டு அவர்களுக்கு நாளைக்கு அவர் மரிக்க போகிறார். இன்றைக்கு ஒரு நாடகம் போல ஒன்றை செய்து காட்டுகிறார். அப்பத்தை பிடுகிறார், இது என் சரீரம். அவர் ரசத்தை எடுத்து நான் சிந்த பட போகிற புதிய உடன்படிக்கை செய்ய போகிற ரத்தம், இதை நீங்கள் பருகுங்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறார். அநேக உபதேசங்கள் ராபோஜனத்தில் இருக்கிறது. அதில் பிரதானமான மனதில் இருந்த கர்த்தர் மனதில் இருந்த மிக பிரதானமான நோக்கம் என்னவென்றால், அவர் அப்பத்தை பிட்டு சீஷர்களுக்கு கொடுக்கும்போது, இதை நீங்கள் வர வரைக்கும், நான் திரும்பும் வர வரைக்கும் நீங்கள் இதை மறக்கக்கூடாது, நீங்கள் இதை செய்ய வேண்டும், நினைவு கூற வேண்டும் என்று சொன்னார். அது என்ன? ஆண்டவர் 3.5 வருடம் உபதேசம் பண்ணினார். சீஷர்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார். அப்போஸ்தலராகிய மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், நீங்களாம் வாங்க, நீங்கள் தான் இந்த 4 நிருபங்களை எழுத போகிறீர்கள், 4 சுவிசேஷங்களை எழுத போகிறீர்கள். நீங்கள் எல்லாம் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? உபதேசங்கள் எல்லாம் நீங்கள் எழுதி வைக்கணும். நீங்கள் ரிமெம்பர் பண்ணுங்க. அங்கே பெத்தனாயில் செய்தது ஞாபகம் இருக்கா? எருசலேமில் செய்தது ஞாபகம் இருக்கா? மலை பிரதேச உபதேசம், பிரசங்கம், உபதேசம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? இப்படிலாம் கர்த்தர் கேட்காமல், கடைசியில் நாளைக்கு செய்ய போகிற இந்த உடன்படிக்கை நீங்கள் மறக்கக்கூடாது என்று அதற்கு ஒரு அடையாளமாக இதை ஏற்படுத்தி சீஷரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். பவுல் சொல்லுகிறார், நான் உங்களிடத்தில் ஒப்புவித்ததை நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இந்த அப்பம் பிற்கிறதில் சீஷர்களும் அவருடைய பின்பற்றினர்களும் செய்ததற்கான காரணம் என்ன? ஆண்டவர் அங்கே சென்ற காரியம், ரிமெம்பர் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆண்டவர் அதை செய்ய, அது ஒரு கட்டளையாக வர வரைக்கும் செய்ய சொன்ன காரியம். சீஷர்கள் அப்பத்தை பிடும் போதெல்லாம் ஆண்டவர் பற்றி சொல்லும் போது யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார்,
இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி, எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா பாவத்தையும், இனி செய்த பாவங்கள், இனி வரப்போகிற எல்லா பாவத்துக்குமான பரிகாரமாய் ஒரே ஒரு ரத்தம், அந்த பலியாய் சிந்தப்பட போகிற ஆட்டுக்குட்டி என்று அவரை குறித்து சொல்கிறார். உலகத்தினுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிறவர். இயேசு என்கிற பெயர் எடுவாயாக. அவருக்கு இயேசு என்ற பெயர் அர்த்தத்தை தூதன் மரியாதை சொல்லுகிறான், உலகத்தின் பாவங்களை ரட்சிக்கிறவர் என்று சொல்லி. அல்லேலூயா. இப்படிப்பட்ட அந்த வெளியேறப்பட்ட ரத்தம், வேதம் சொல்லுகிறது, பேதுரு சொல்லார், நீங்கள் கிரியத்துக்கு கொள்ளப்பட்டீர்கள், வெள்ளியினாலும் பொன்னினாலும் அல்ல, வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன் சுய இரத்தத்தினால் சம்பாதித்த சபை என்று நம்மை குறித்து, இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் என்று நம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வெளியேறப்பட்ட ரத்தம் அது. அதனுடைய கிரயம் என்ற ரத்தத்துக்கும் அவருடைய பிற்கப்பட்ட அவருடைய கிழிக்கப்பட்ட சரீரத்துக்கும் கிரயமாய் அதை சொல்லுகிறார். சீசனுடைய கையிலே கொடுப்பதற்கு காரணம், இந்த கிரயம் இப்பொழுது உங்களுடைய கையில் இருக்கிறது. அல்லேலூயா. அதை அவர்கள் நினைவு கூற வேண்டும் என்று சொல்லுகிறார். அதை நினைவு கூற கிரயம் என்னுடைய கையில் இருக்கிறது, நான் தான் இதை உலகமெல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. ரிமெம்பர் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னை நினைவு கூறும்படிக்கின்றார். நான் மரித்ததை மறந்து போகிறது. ஒரு ஆளும் நம்மால் யாராவது இயேசு எனக்காக மரித்தார் என்பதை மறக்க முடியுமா? ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பின் அனுபவம் இருக்கிறது. எப்படிப்பட்ட சூழ்நிலை அவரை ஏற்றுக்கொண்டோம் என்று அதை நம்மால் மறக்கவே முடியாது. அல்லேலூயா. ஆனால் ஒன்றை நாம் மறந்து கொண்டிருக்கிற ஒன்று என்ன என்றால், எல்லா ஜனத்துக்காக சிந்தப்பட்ட அவர் கொடுக்கப்பட்ட அந்த கிரயம் என் கையில் இருக்கிறது என்பதை தெய்வ பிள்ளைகளும் தெய்வ ஜனங்களும் ஊழியர்களும் மறந்து போய் விடுகிறார்கள் என்பதுதான் கர்த்தர் சொன்ன அடையாளம். ஆகவே அப்பத்தை பிடும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் இருக்கிறது. வாங்கி புசிக்கிறவன் ஒன்றை நினைவு கூற வேண்டும், கிரயம் என்னுடைய கையில் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், கட்டுண்டலை விடுதலையாக்க, சிறைப்பட்டிருக்கலை சிறையிலிருந்து விடுதலையாக்க அவர் என்மேல் இருக்கிறார் என்றால், இந்த கிரயம் கையில் இருக்கும் போது இதில் வல்லமை இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நான் வல்லமை உடையவன், என்னால் சிறையில் இருக்கிறவர்களை விடுதலையாக்க முடியும். ஐ ஹாவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெசிப்ட் பாருங்க, ஆண்டவர் தோமாக்கு கையிலே காட்டும் போது அவருடைய மகிமையின் சரீரத்தில் அந்த அடையாளத்தை தன்னுடைய கையிலே பெற்றிருக்கிறார். காயம், அவருடைய தழும்புகள், அவருடைய கையில மகிமையின் சரீரத்தில் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். நித்தியமாயிருக்கிற சரீரத்தில் அவர் சீக்கிரம் வரப்போகிறார், அவரை நாம் முகமுமாய் தரிசிக்க போகிறோம். அப்பொழுதும் அவர் கையில இந்த காயங்கள் இருக்கும். அல்லேலூயா. அதுதான் ரெசிப்ட். எல்லா மனுஷனுக்கான ரட்சிப்புக்காக சிந்தப்பட்ட கிரியத்தினுடைய ரெசிப்டை தன்னுடைய சொந்த சரீரத்தில் அவர் வைத்திருக்கிறார். இந்த அப்பத்தை ரசத்தையும் புசிக்கிறவன் சாதாரணமான ஆள் கிடையாது. சகல அதிகாரமும் சகல வல்லமையும் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் வல்லமையும் கர்த்தத்துவங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்பட்ட நாமம், எல்லா துரைத்தன அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு சிலுவை மேல் வெற்றி சிறந்தார் என்றால், அப்படிப்பட்ட அதிகாரம் கையிலே உடையவர்கள். ஆண்டவர் கடைசியாக 28ஆம் அதிகாரம் மத்தேயு கடைசி வசனம் எப்படி சொல்லுகிறது? வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆகவே நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்றார். அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தால் அவர் போகணுமே, ஏன் நம்மை போக சொல்லுகிறார்? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, ஆகவே என்றால் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அல்லேலூயா. அப்பத்தையும் ரசத்தையும் கையிலே வாங்குகிறவன கையிலே அதிகாரம் இருக்கிறது. அந்த வாரண்ட் பாருங்க, ஒருத்தனை சிறையில் இருந்தா ஜட்ஜி ஒரு வாரண்ட் டெலிவர் விடுதலையாக்கப்பட்டாயிற்று என்று பிரகடனம் தான் அந்த தீர்மானம். அதை கொண்டு காட்டும் போது அவனை அடுத்த ஒரு நாள் கூட உள்ளே வைக்கிறதுக்கான அதிகாரம் அவர்களுக்கு இல்லை. அல்லேலூயா. பிசாசு சிறைப்படுத்தி கொண்டிருக்கிற ஜனங்கள் எல்லாவற்றிற்கும் நம்முடைய கையில் அந்த அதிகாரம் இருக்கிறது. இயேசு இவனுக்காக மரித்தார், அவருடைய கிரயம் என் கையில் இருக்கிறது என்று உணர்ந்து நீங்கள் போகும்போது எந்த வல்லமையும் எப்படிப்பட்ட மனுஷனை ஆட்கொண்டிருந்தாலும் அவனை விடுதலையாக்கி சபையிலே சேர்க்கிற அதிகாரம் தேவ ஜனங்களாகிய அப்பத்தையும் ரசத்தையும் புசிக்கிறவனுடைய கையில் இருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் இதை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் புசிக்கிறது ஏதோ ஆண்டவர் எனக்காக மரித்தீர் என்று நினைக்கிறது அல்ல, அதிகாரத்தை உடையவன். இரத்தத்தினால், அந்த இரத்தத்தில் எத்தனை வல்லமை இருக்கிறதோ அத்தனை வல்லமையும் என்னுடைய கையில் இப்பொழுது இருக்கிறது என்று. அல்லேலூயா. ஆகவேதான் இதை விசுவாசிக்கிறவனுடைய அடையாளம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மார்க் 16:16 அங்கே பிசாசுகளை துரத்துவார்கள், வியாதியஸ்தரை கையில் வைப்பார்கள், அவர்கள் சுஸ்தமாவார்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட அதிகாரம் உடைய தேவ பிள்ளைகள் நாம் அவருடைய காரியத்துக்காக செயல்படாமல் இருப்பது எவ்வளவு பெரிய வேதனை. ஆகவே தேவ ஜனங்களாகிய நாம் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள்
ஊழியம் செய்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. நரகத்தினுடைய தொகையை கடுமையாக்கி குறைத்து தேவனுடைய ராஜ்யத்துக்கான ஆத்துமாக்களை சேர்க்கிற பணியில உங்களை ஈடுபடுத்த வேண்டும். அல்லேலூயா. இங்கே பல ஆராதனை நடக்கிற அளவுக்கு ஆத்துமாக்கள் இந்த சபை நிரப்பப்பட வேண்டும். அந்த அதிகாரமும் வல்லமையும் உங்கள் கையில் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவரே, உம்முடைய காரியமாய் நான் போவேன் என்று நீங்கள் தரிசனத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் இப்படி சாட்சிகளை சொல்ல உங்கள் சபைக்கு நாங்கள் வருகிறோம். ஆகவே உற்சாகப்பட்டு ஊழியம் செய்யுங்கள், ஆத்தும ஆதாயம் செய்யுங்கள். எத்தனையோ சாட்சிகள் சொல்லலாம், நேரம் 5 நிமிடம் தான் இருக்கிறது. அப்படி நீங்கள் ஒரு என்னுடைய கம்பெனியில் நான் வேலை செய்து கொண்டிருக்கும் போது, நான் அப்போதான் என்னுடைய 20 வயது. நான் என்னுடைய வாயை திறந்தாலே, ஏன்னா நான் அவ்வளவாய் தேவ அன்பை ருசித்தேன். இன்னும் ஒரு மாதம் நான் தாமதித்திருப்பேன், ஆனால் நான் நிச்சயமாக தற்கொலை செய்து மறித்திருப்பேன். அப்படியே ஒரு நண்பனை தேடி ஒரு புதுசேஷ கூட்டத்துக்கு போக, அங்கேதான் நான் ஆண்டவராக இயேசுவை நான் இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். முடிவெட்ட காசு இல்லாமல் நான் ஃபங்கு வைத்திருப்பேன். என்னுடைய வயிற்று 1 வருடம் ஒரு வேளை சாப்பிட்டு வயிற்று புண்ணுனால கஷ்டப்பட்டு சாப்பிட்றதுக்கே வழி இல்லாத, மாதம் 450 ரூபாய் மாத சம்பளம் எனக்கு. அதில் 150 ரூபாய் வாடகை கொடுத்து 300 ரூபாயில் நான் காலையில் ராத்திரி எப்படி சாப்பிட முடியும்? மதியானம் கம்பெனி கேன்டீனில் இப்படி ஒரு அப்பா, என்னுடைய 19 வயதில் என் தகப்பனார் மரித்து போனார். கைவிடப்பட்ட ஒரு நிலைமை. இன்றைக்கு இருக்க மாதிரி தன்னுடைய வீட்டில் தாய்க்கும் சகோதரிகளுக்கும் பேசுகிறதுக்கு ஃபோனெல்லாம் அப்போ கிடையாது. அப்பொழுது என்னுடைய 1990 எப்படி என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு சாதாரண ஒரு அறிவில்லாதவனாய் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன், கத்தோலிக்க கிறிஸ்தவனாய். அப்படி இருக்க சூழ்நிலை தான் ரட்சிக்கப்பட்டேன். நான் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அவ்வளவாய் ஆண்டவரை அன்பை ருசித்த நான் கம்பெனியில் எப்பொழுதும் சுவிசேஷத்தை சொல்லிக்கொண்டே இருப்பேன், ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்ள. அப்போ ஒரு பையன் பெருமாள் என்கிற ஒருவன் எப்பொழுது வந்தாலும் என்னை விட 1 வயது சின்னவன். அவனுடைய தகப்பனார் மரித்து விட்டார் சின்ன வயதிலே. சில நாட்களுக்கு அவனை சுவிசேஷம் சொல்லும் போதெல்லாம் நான் யார்கிட்டையும் பேசிக்கிட்டே இருப்பேன். இவன் ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு ஓடிடுவான், கிட்டேயே வரமாட்டான். அப்போ சில நாட்களில் அவனுடைய சகோதரனுடைய கணவர் மரித்து போய்விட்டார், சகோதரியுடைய கணவர். அப்போ இவனுக்கு ஒரே உடைஞ்சு போய், ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு ஒரு வேதனையில் இருக்கும்போது அவனிடத்தில் போய் பேசினேன். அவன் 1 வாரம் கம்பெனிக்கு வரல. அப்போ போய் பேசும்போது, நீ என் கூட சர்ச்சுக்கு வா, இயேசு உனக்கு ஆறுதல் தருவார் என்று சொல்லி, நான் போகிற அந்த செவ்வாய்க்கிழமை சகோதரர் ஜான் ஜோசப் என்பவர், டி அருள்ராஜ், இவங்க 2 பேரும் நடத்தின அந்த கூட்டத்திலான ரட்சிப்பை நான் பெற்றுக்கொண்டேன். 2 பேரும் மரித்து போய்விட்டார்கள். அப்பொழுது இவனை கூட்டிக் கொண்டு அங்கே போனேன். அவர் டான் ஜோசப் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். அந்த தீர்க்க தரிசனம் தான் என்னை தேற்றினது. இவனோடு நீர் பேச வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி இவனிடத்துல கர்த்தருடைய வார்த்தை தொடணும்னு அன்றைக்கு நான் பேசிக்கொண்டு ஜெபம் பண்ணிக்கொண்டே என் பக்கத்தில் உட்கார வைத்து கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் அவனோடு பேசினார். அல்லேலூயா. இன்னைக்கு அவன் ஜான் பெருமாள்னு பேரை மாற்றிக்கிட்டு சிபிஎம் சர்ச்சில் முழு நேர ஊழியனாய், திருமணம் செய்யாமல் தன் வாழ்நாளை அர்ப்பணித்து அவன் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். எங்கே இருக்கான்னு தெரியாது, மாற்றிக்கொண்டே இருக்கிறான். அவனை பார்க்க வேண்டும் என்று நான் ஆவலோடு இருக்கிறேன். அல்லேலூயா. ஒன்று எங்கள் சர்ச்சுக்கு வான்னு கூட்டிகிட்டு போனேன். அவன் முந்தினோர் பிந்தினோர்னு என்னிலும் மேலானாய் மாறிவிட்டான். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். சுவிசேஷனா நீங்க பாருங்க, வந்து பாருங்கள்னு சொன்னார் கர்த்தர். பிலிப்பு வான்னு கூட்டிட்டு வந்தாங்க, சீஷனாய் மாறிவிட்டாங்க. நீங்க சபைக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்னா ஆராதனையில கர்த்தர் பேசுவார், செய்தியில பேசுவார். எப்படியாவது பேசி எங்க சபைக்கு வாங்க. மனுஷன் பிரச்சனையோடு, வேதனையோடு, பல போராட்டங்களோடு, நிந்தையிலும் தேவையிலும் துக்கம் நிறைந்தவனாய் செத்தால் நலமாய் இருக்கும் என்கிற சூழ்நிலைக்குள்ளாக மனிதன் போய்கொண்டே இருக்கிறான். சாவை தேடுவார்கள், சாவு அவர்களை விட்டு விலகி போகும் என்கிற உபத்திரவ நாட்களுக்கு நேராக இந்த உலகம் போய் கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் சம்பவித்திராதும் இனிமேல் சம்பவிதமான மகா உபத்திரம் அந்நாளிலே உண்டாயிருக்கும் என்று அந்த கிறிஸ்துவின் நாட்களை குறித்து கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதனுடைய எல்லா அடையாளங்களுக்காக மனுஷன் போய் கொண்டே இருக்கிறான். பஞ்சத்துக்கு நேரம் எத்தனை சம்பாதித்தாலும் பத்தாத நிலைமையில மனுஷன் போய் கொண்டிருக்கான். எப்படி வாழ்வேன், எதற்காக இவைகளாம் செய்கிறோம் என்கிற கேள்வி எல்லா மனுஷனுடைய உள்ளத்திலும் இந்த நாட்களில் வந்து கொண்டிருக்கிறது. இந்த தருணத்தில் அவர்களை தேற்றுகிற, பலப்படுத்துகிற ஒரே ஒரு இடம் இந்த தேவ சமூகம் தான். அல்லேலூயா. நீங்க போய் சுவிசேஷத்தை சொல்லணும்னு இல்லை, நீங்க வாங்கன்னு சொல்லுங்க. இங்க வந்து பாருங்கள், உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும்னு சொல்லுங்க. அந்த பெருமாளை போல ஏராளமான சாங்கள் உடைந்தவர்களாய் இந்த பட்டணத்தில் உண்டு. அல்லேலூயா. இவரால் மட்டுமே ஒரு மனுஷனை ஆறுதல் படுத்த முடியும். உலகத்திலிருந்து சமாதானத்தை யாரும் பெற முடியாது. தேவன் கொடுக்கிற உலகத்திலிருந்து பெற முடியாததும், உலகத்தால் உங்களுக்கு கொடுக்க முடியாத சமாதானம் அது இயேசுவினிடத்தில் நான் உண்டு என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. ஆகவே உற்சாகப்படுங்கள்,
ஊழியம் செய்யுங்கள். சபையை ஆத்மாக்கள் நிரப்பி நரகத்துக்கு போகிற ஜனங்களை மீட்டு தேவனுடைய ராஜ்யத்தின் மக்களாய் மாற்றுவதற்கான வைராக்கியம் உங்கள் இருதயங்களில் பற்றி கொள்ளட்டும். அல்லேலூயா. அதற்காக தான் நாங்கள் சபைக்கு வருகிறோம். மூன்றாவது, ஒரு வேதாகம் அச்சடிக்க 50 ரூபாய் செலவாகிறது. கடந்த வருடம் 1,10,00,000 என்றால் நீங்கள் யோசித்து பாருங்கள், எத்தனை கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறோம். நீங்கள் யோசிக்கலாம், எத்தனை கோடி செலவு செய்ய வேண்டுமா? இவ்வளவு பணம் எதற்கு? 55 கோடிக்கு அதிகமான பணத்தை கடந்த வருடம் நாங்கள் வேதாகம் அச்சடிப்புக்காக செலவு பண்ணி இருக்கமே என்று நீங்கள் நினைக்கலாம். இந்தியாவிலே மற்றும் ஆண்டவர் இந்த பூமியில் இருக்கும்போது கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார். ஒரு பொருளை உண்டாக்கினுக்கு அவனுக்கு தான் அதனுடைய விலை தெரியும். இந்த மைக்கோட விலை 10,000 5,000 நிர்ணயிக்கிறான்டா. இதனுடைய கெப்பாசிட்டி, இதனுடைய பொருள் செலவீடு, இதில் உள்ள லாபம் எல்லாம் வச்சு தான் விலையை நிர்ணயிக்கிறான். இதை செய்கிறவனுக்கு தான் அதனுடைய விலை தெரியும், அவன் விலையை நிர்ணயிக்கிறான். மனுஷனை உண்டாக்கினவருக்கு தான் மனுஷனுடைய விலை தெரியும். அல்லேலூயா. அவர் நம்முடைய விலை என்ன என்று சொல்லுகிறார். யாருக்காவது தெரியுமா? வேதத்தில், ஒருவன் உலகம் எல்லாம் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினான் லாபம் என்ன? ஒருவன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். அல்லேலூயா. ஒரு உலகம் எல்லாம்னா யோசித்து பாருங்க. 1 கிராம் தங்கத்தினுடைய விலை 6,000-7,000 ரூபாய் இன்றைக்கு இருக்கிறது. இந்தியாவில் மட்டும் இருக்கிற மக்கள் கையில மட்டும் 25,000 டன் தங்கம் இருப்பதாக. எத்தனை, அது கணக்கே போட முடியாது. அவ்வளவு ஐஸ்வர்யம் பாருங்க. பெட்ரோலியம் பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அரபி தேசங்கள்ல. ஒரு நாளைக்கு பல லட்சம் கேலன் பம்ப் பண்றாங்க. எத்தனை லட்சம் கேலன் பண்ணாலும் என்னைக்கு காலி ஆகணும் அவனுக்கு தெரியல. அவன் பம்ப் ஆகிக்கிட்டே இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கு. நம்ம நெய்வேலியில் நான் பிறந்து வளர்ந்த அங்கே ஒரு வருஷத்துக்கு 2,500 கோடி ரூபாய் இந்திய அரசாங்கத்துக்கு வருமானம் ஈட்டி கொடுக்கிற ஒரு நிறுவனம் தான் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன். 60 வருடமாக வெறும் 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் அந்த நிலக்கரியை தோண்டி எடுத்துக்கொண்டிருக்கிறார். 60 வருடம் ஆகிவிட்டது. 40 கிலோமீட்டர் ஜெயங்கொண்டம் வரைக்கும் அந்த நிலக்கரி இருப்பதாக சொல்லுகிறார்கள். யோசித்து பாருங்கள், இன்னும் எத்தனை வருடம் ஆகும் என்று. அவ்வளவு ஐஸ்வர்யம் நிறைந்த பூமி. 1 கிராம் நீங்க வின்ஸ்டன் பிங்க் லெகசின்னு கூகுளில் எடுத்து பாருங்கள். 19 கேரட் உள்ள ஒரு 4 கிராம் உள்ள ஒரு டைமண்ட் பிங்க் கலர்ல அது இருக்குது. அதை வின்ஸ்டன்ங்கிற அந்த ஏலத்தில் எடுத்தார். அதனுடைய விலை 365 கோடி ரூபாய். யோசித்து பாருங்கள். கண்டுபிடிக்க முடியாத எத்தனையோ வைர சுரங்கங்கள் தென்னாப்பிரிக்க தேசத்துல இன்னும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இவ்வளவு ஐஸ்வர்யம் நிறைந்த இந்த பூமி, இந்த பூமியினுடைய விலையை எத்தனை தாது பொருட்களை வெட்டி எடுக்கிறார். இந்த ஐஸ்வர்யம் நிறைந்த பூமியினுடைய விலையை விட இங்கே வந்திருக்கிற உங்களுடைய விலை, அல்லேலூயா, ஒரு ஆத்துமாவுடைய விலை அதுக்கு ஈடே இல்லை என்று கர்த்தர் சொல்றார். எண்ணத்தை கொடுப்பான் அதற்கு ஈடார். நாங்க செலவு பண்ற 55 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு ஆத்மா, ஒரு மனுஷன் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார் என்றால் அதற்கு ஈடே கிடையாது என்று ஆண்டவர் சொல்லும் போது, இந்த பூமியுடைய ஐஸ்வர்யம் எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக அது ஒன்று மேலே குப்பை என்று எண்ண வேண்டும். அல்லேலூயா. அவருக்கு தேவை ஆத்தும ஆதாயம். ஆக இப்படிப்பட்ட விலையேற பெற்ற ஆத்துமாக்களை ரட்சிக்கிற ஒரு வேதாகமத்தை நீங்கள் கொடுக்கிற 50 ரூபாய் ஒரு ஆத்மாவை ரட்சிக்கும் என்றால் அதனுடைய பலன் எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். யாராவது நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் என்பது நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் எவனாகிலும் என்று சொல்லுகிறான். அவன் இயேசுவை அறியாதவன், அவன் யாரா இருக்கட்டும், அவன் எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் உங்களுக்கு கிறிஸ்துவனுடையவர்கள் என்பதற்காக ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தானா அதனுடைய பலனை அவன் வாழ்நாளில் அடையாமல் போக மாட்டான் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொன்னா 2 தடவை கர்த்தர் சொல்றாருன்னா எப்படி இருக்கும்? அவன் நிச்சயமா வாழ்நாள் அதனுடைய பலனை பெற்று தீருவான். ஆனால் நீங்கள் இந்த வேதாகமத்தை அச்சடிக்க இந்த கர்த்தர் இவ்வளவு பெரிய ரட்சிப்பின் திட்ட பணியை நிறைவேற்றுகிற இந்த தரிசன ஊழியத்தில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நீங்கள் கொடுக்கிற சபையாய் தாங்குகிற இந்த ஊழியம் உங்களுடைய வாழ்க்கையில ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறானா, ஆனால் நீங்கள் கொடுக்கிற பணம் முழுவதுமாக கர்த்தருடைய வார்த்தையாய் மாறுகிறது. அல்லேலூயா. அதனுடைய பலன் உங்க வாழ்க்கையில எவ்வளவாய் உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் நீங்கள் பெறாமல் போவதே இல்லை. வேதம் சொல்லுகிறது 119 சங்கீதம் 165 வசனம் இப்படி சொல்லுது, அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். நேசிக்கிறது வாசிக்கிறது இல்ல, இது உலகமெல்லாம் போக வேண்டும். இந்த ஒளிந்து போகாத வானமும் பூமி ஒளிந்து போனால் வார்த்தையாகிலும் வார்த்தையின் ஒரு உறுப்பாகிலும்னா ஒரு வேர்டு கூட ஒரு சென்டென்ஸ்ல ஒரு சின்ன வேர்டு கூட ஒழிக்கவே முடியாது எந்த வல்லமையால்.
இந்த வார்த்தை உலகமெல்லாம் போகணும்னு நீங்கள் ஒவ்வொரு வருடமும் எங்களை அழைத்து நீங்கள் செய்கிற இந்த தாங்குகிற இந்த ஊழியம், நாங்கள் முழு நேர ஊழியல் அல்ல, நாங்களும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு ப்ரொஃபஷனல் ஜாபில் இருக்கவங்க தங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் கொடுக்க திராணி உள்ளவர்களாய் நாங்கள் ஒரு குழுவாய் இணைந்து ஒரு 300 குடும்பமாக இணைந்து இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் நாங்கள் இந்த ஊழியத்தை செய்கிறோம். அவை நீங்கள் கொடுக்கிற இந்த பணம் கர்த்தருடைய வேத வார்த்தையாக மாறும் என்பதற்காக நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கும்படிக்கு தான் திறந்த வேதாகமத்தில் நாங்கள் ஆலயம் முடிந்து ஆராதனை முடிந்து நாங்கள் காணிக்கைகள் எடுப்பது வழக்கமாகவே போதோர் உங்களுக்கு அறிவிக்கிறபடி உங்கள் காணிக்கைகளை நீங்கள் உதாரத்துவமாக தாராளமாக செலுத்துங்கள். இந்த வார்த்தை உலகமெல்லாம் போய் சேர வேண்டும். அல்லேலூயா. அவர் நாமம் அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் நம்முடைய கிரியைக்கு தக்கதான பலன் அவரோடு கூட வருகிறது. அல்லேலூயா. அவர் வரும்போது அவர் நம்மிடத்தில் கிரியை என்ன பார்க்கிறார்? அவருடைய ராஜ்யத்துக்காக நீங்கள் செயல்படுகிற கிரியைகள், தேவனுடைய நற்கிரியை செய்யும்படிக்கு கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம் என்றால் நற்கிரியை செய்கிறதற்காக செய்கை, நம்முடைய படைப்பே நற்கிரியை செய்கிறதா? நற்கிரியைக்கான பலன் அல்ல அவர் கொண்டு வருகிற பலன். அது விளக்கி சொன்னா ரொம்ப நேரம் ஆயிடும். அவர் வரும்போது அவரிடத்தில் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற கிரியை என்ன? ராஜ்யத்துக்காக பிரயாசப்பட்டவர்கள், ராஜ்யத்துக்காக கிரியை செய்வதற்கான ஒரு பலன் சீக்கிரமாய் அவரிடத்தில் கூட வருகிறது. அல்லேலூயா. ஆகவே அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். ஆத்துமம் ஆதாயம் செய்து அவருடைய வேலையை செய்து நிறைவேற்றி வெறுங்கையாய் அவருக்கு முன்பாக நிற்காமல், ஆண்டவரே உமக்காக நான் ஊழியம் செய்தேன் என்கிற ஒரு அடையாளத்தோடு அவருடைய கிரியைக்கேற்ற பலனை எதிர்பார்த்து காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் நாமம் மகிமைப்படட்டும்.